ஹாய் மக்கா. இது நாங்களும் vlog பண்ணுவோங்கிறதுல நாள் 2. காலைல ஆஃபீஸ்லேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்த உடனே காலைல பல்லை தீத்தும் போது ஒவ்வொரு ஃப்ரேமாக செட் பண்ணி பார்த்துட்டு பல் தீத்தி முடிச்சுட்டு போய் கண்ணாடியில் மூஞ்ச பார்த்தா முடி ஏறா குணமாக வளர்ந்துருக்குது. சரி, அதை போய் வெட்டலான்னு பார்த்தா எடிட்டிங் வேலையை முடிச்சுட்டு தம்முன்னு தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் முழிச்சு பார்த்தா மணி 2:30. முழிச்சதும் சரியான பசி. அந்தால நேராக கிச்சனுக்கு சூட்டு விட்டாச்சு. கிச்சனில் போய் பார்த்தா எங்கள் அம்மா ஆல்ரெடி சமைச்சு வச்சுருக்காங்க. கொஞ்சோண்டு ரைஸ் போட்டு என்னென்னு திறந்து பார்த்தா இன்றைக்கி மட்டன் செஞ்சுருக்காங்க. அந்தால கொஞ்சோண்டு மட்டன் எடுத்து வச்சுட்டு சாப்பிட கிளம்பி வச்சு. அப்போ தான் பார்த்தா எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா மட்டன் மட்டும் செய்யலை, குழிப்பலகாரமும் சேர்ந்து செஞ்சுருக்காங்க. ஆனால் நம்மளால தான் சாப்பிட முடியாது, ஏன்னா நம்ம டயட்டில் இருக்கோம். அதுக்கப்புறம் வச்சுட்டு வந்த மட்டனை போய் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சாப்பிட்டு முடித்தோடனே என்ன, நம்ம வீட்டில் நம்ம பாத்திரத்தை நம்ம சாப்பிட்ட பாத்திரத்தை நம்ம தான் கழுவணும், இல்லைனா எங்கள் அம்மா செருப்பு கொண்டு அடிக்கும். பாத்திரத்தை கழுவி முடிச்சுட்டு வெளியே போய் பார்த்தா நம்ம ஊரில் இருக்க சின்ன பசங்கள்லாம் சேர்ந்து என் தம்பிகளோட சீட்டில் இருந்தாங்க. அதை கொஞ்ச நேரம் பார்த்து அங்கேருந்து நேராக வந்து கிரியேட்டின் போட்டு குடித்தேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி கிரியேட்டின் எடுக்கிறனால நம்மளோட மசில் ரெக்கவரி அண்ட் மசில் பில்டிங் ஸ்கில்ஸ் இது இன்க்ரீஸ் ஆகும். அதை குடிச்சிட்டு நேராக கார்டியோ பண்ண கிளம்பிட்டேன். கார்டியோ முடித்தோன்னே நம்மளோட ஜிம் நண்பர் நம்மளை பிக்கப் பண்ண வந்துட்டார். அதோடய அவரை கூப்பிட்டுட்டு அவர் கூட நம்மளோட ட்ரைபேடை எடுத்துகிட்டு ஜிம்முக்கு கிளம்பியாச்சு. இன்றைக்கி நமக்கு ஜிம்மில் பார்த்திங்கன்னா ஒரு அருமையான பேக் டே. ஃபுல்லப்பா வார்மப்பா போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் தம்பிள் ரோ 3 செட் 10 ஃபெயிலியர் போட்டோம். அதை முடித்த கையோட லேட் புல்டவுன் 3 செட் 10 ஃபெயிலியர் போட்டு அதுக்கப்புறம் வெயிட்டட் புல்லப் போடலான்னு ஒரு பிளான் போட்டு இன்றைக்கி வெயிட்டட் புல்லப்ஸ் போட்டோம். வெயிட்டட் புல்லப்ஸ் நல்லா மஜாவே போச்சு. அதுக்கப்புறம் தான் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருந்த மசிலப்பை இன்றைக்கி ட்ரை பண்ணி ஒரு வழியாக இன்றைக்கி நான் என்னோடய ஃபஸ்ட்டு மசிலப்பை நான் அன்லாக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஜிம்லேருந்து கிளம்பினோம். நம்ம நண்பருக்கு ஏதோ பழம் வாங்கணும்னு சொன்னாங்க. அது இங்கே நின்று வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தோன்னே குளிச்சுட்டேன். அப்புறம் நேற்று மாதிரி இன்றைக்கும் டிஷர்ட்டோட போராடும் தரதெல்லாம் போட முடியாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் மேஜிக் கற்றுட்டு வந்துட்டேன். என்ன மேஜிக்னு பார்த்தீங்கன்னா, ஃபேண்ட்டை போட்டால் ஃபேண்ட் வந்துருச்சு. அதே மாதிரி தான் டிஷர்ட்டை போட்டால் டிஷர்ட் வந்துருச்சு. அப்புறம் இன்றைக்கான கடைசி மீலான மாம்பழத்தையும் பாலையும் சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்பியாச்சு. அப்புறம் இன்றைக்கி ஆஃபீஸுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் வந்தோம். லேட்டாக வந்த உடனே தான் கொஞ்சம் சீக்கிரமாகவே போய் பேக்கை கலத்தி வச்சுட்டு சாவி எடுத்துகிட்டு ரீடிங் எடுக்க கிளம்பிட்டோம். ஏன்னா லேட் ஆகிடுச்சுன்னா இன்சார்ஜ் என்னாச்சு, என்ன ரீடிங் எடுக்கல என்னன்னு கேட்பாங்க. அதனால் ரீடிங் எடுத்தாச்சு. ரீடிங் எடுத்துகிட்டு வந்தோன்னே எழுத வேண்டியதெல்லாம் எழுதிட்டு அப்புறம் என்ன, தூங்க வேண்டியது தான். நாளைக்கு பார்ப்போம் மக்கா.